الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد قد قال الله تعالى في كلامه العزيز وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اتقوا يوما ترجعون فيه إلى الله ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون صدق الله العلي العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியுமே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகும். அல்ஹம்துலில்லாஹ். இருள் நிறைந்த இந்த உலகத்தை ஒளிமயமாக்குவதற்காக வேண்டி வந்த ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், வல்லவர்கள் நல்லவர்கள், கியாமத் பரியந்தம் வரக்கூடிய முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றும் உண்டாகும். அல்லாஹ்வுடைய மாளிகையாம் பள்ளி வாயிலே நவீத்துல் இஅ்திகாஃப் லில்லாஹ் என்ற நியத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நடிகார்கள் வல்ல அல்லாஹ் எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து தக்வா செய்து அஞ்சி வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பாலுங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நடிகார்களே, அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களாகிய எங்களுக்கு சில அம்சங்களை வைத்திருக்கிறான். அந்த அம்சங்களை நாங்கள் சிறு வயதிலே பாடமிட்டோம். அந்த அம்சங்களை பூர்த்தியாக விளங்கி ஈமான் கொண்டு அதை இஸ்லாத்துடைய கோட்பாடு நிச்சயமாக இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாட்டுக்கு ஒவ்வொரு முஸ்லிம்களும் வர வேண்டும் என்பதை அல்லாஹ் வலியுறுத்துகிறான். அன்பானவர்களே, அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களாகிய நமக்கு சில கடமைகள், சில அம்சங்கள், அதில் ஒன்றுதான் அமன்து பில்லாஹ் வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ர் கைரிஹி வ ஷர்ரிஹி மின் அல்லாஹ் தஆலா. இந்த அனைத்து அம்சங்களையும் ஒவ்வொரு முஸ்லிமும் சரிவர விளங்கி ஈமான் கொள்வதை அல்லாஹ் கடமையாக ஆக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ்வை விளங்கி ஈமான் கொள்ள வேண்டும், அவனுடைய மலக்குமார்களை விளங்கி ஈமான் கொள்ள வேண்டும், அவனால் இறக்கப்பட்ட வேதங்களை ஈமான் கொள்ள வேண்டும், வல்யௌமில் ஆகிர் இறுதி நாள் என்று ஒன்று இருக்கிறது என்பதை ஈமான் கொள்ள வேண்டும், அல் கத்ர் வாழ்க்கையிலே மனிதன் எதிர்பார்க்கக்கூடிய நலவுகள், எதிர்பாராத தீங்குகள், நினைத்தவைகள் நினைக்காதவைகள் அத்தனையும் கதிர்படிதான் நடக்கின்றது என்பதையும் ஈமான் கொள்ள வேண்டும். கண்ணியமான அருமையானவர்களே, இதில் ஏதாவது ஒன்றை ஒரு மனிதன் மறுத்தானேயானால், இதை ஏற்றுக்கொள்வதற்கு எனது மனம் இடம் கொடுக்கவில்லை என்று கருதுவானேயானால், இந்த விடயத்திலே எனக்கு சிறியோரு சந்தேகம் இருக்கின்றது என்ற நிலைப்பாட்டிலே மனிதன் இருப்பானேயானால், கண்ணியமானவர்களே, அந்த மனிதன் மலையளவு அமல் செய்தாலும் அவனுடைய எந்த அமலும் அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட மாட்டான். கண்ணியமானவர்களே, அதிலே சொல்லப்பட்ட ஒன்றுதான் அல் யௌமுல் ஆகிர், இறுதி நாள் என்று ஒன்று இருக்கிறது. இது எப்படி வரும், எப்பொழுது வரும் என்பதை சுருக்கமாக பேசலாம் நினைக்கிறேன். அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனிலே இரண்டு பகுதியை வைத்திருக்கிறான். ஒன்று மனிதனுடைய உடல், இன்னொரு மனிதனுடைய ரூஹ். மனிதனுடைய உடல் அது உலகத்திலே தயார் செய்யப்பட்டது. ரூஹ் கண்ணியமாக பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னால் அது ஆலமுல் அர்வாஹிலே தயார் செய்யப்பட்டது. அது ஒரு பயணத்திலே இருக்கிறது. அதன் பயணம் கண்ணியமானே எதுவரைக்கும் நீளும் என்றால் இன்னும் 1000 வருடங்கள் கடந்து அது பயணம் செய்யும். கண்ணியமானே ஆலமுல் அர்வாஹிலே இருந்தது. அல்லாஹ் அதன் பயணத்தை ஆரம்பித்தான். அது தாயுடைய வயிற்றுக்கு வந்தது. அங்கு ஒரு 10 மாதங்கள் பயணம் செய்தது. அங்கிருந்து இந்த உலகத்துக்கு வந்து இந்த உலகத்தில் எண்ணி கொடுக்கப்பட்ட மூச்சுக்களை, வினாடிகளை, நொடிப்பொழுதுகளை அது கழித்துக் கொண்டு தாண்டி பயணம் செய்து கொண்டிருக்கின்றது. அது அங்கிருந்து செல்லப்படும் அந்த நேரம் வரும் பொழுது உலகத்திலே இருந்த அந்த ரூஹ் பயணம் செய்கின்றது ஆலமுல் பர்ஸா. அங்கேயும் பயணம் தொடங்கும். எதுவரைக்கும்? மஹ்ஷர் சூர் ஊதப்படும் வரைக்கும், இரண்டாவது சூர் ஊதப்படும் வரைக்கும் அதனுடைய பயணம் தொடரும். கண்ணியமானவர்களே, அந்த ரூஹ், அந்த மனிதன் அடையக்கூடிய இறுதி நாள் எப்பொழுது அவன் தன்னுடைய கண்களை இந்த உலகத்தில் மூடிவிடுகிறானோ அன்றிலிருந்து அவனுக்கு இறுதி நாள், அல் யௌமுல் ஆகிர், அதுதான் இறுதி நாள்.
இனிமங்களே கண்ணை மூடிய நாளில் இருந்து இறுதி நாள் ஆரம்பிக்கிறது. ஒரு மனிதன் கண்ணை மூடிவிட்டால், உலகத்திலிருந்து அவனுடைய அடுத்த பயணத்தை தொடங்கிவிட்டால், அன்பானவர்கள், அதற்கு பின்னால் அவனுக்கு நேரங்கள், காலங்கள், மாதங்கள், இரவு பகல் எதுவுமே கிடையாது. அதுதான் யௌமுல் ஆகிர் ஆரம்பித்து விட்டது அவனுடைய இறுதி நாள். கூறி அல்லாஹ்வின் அடியார்களே, அருமையான சகோதரர்களே, எனவே எங்களுடைய கோட்பாடு, ஒரு மனிதன் பிறப்பது அவனுடைய ஆரம்பமும் அல்ல, இறப்பது அவனுடைய முடிவும் அல்ல. கூறி அல்லாஹ்வின் அடியார்களே, அருமையான சகோதரர்களே, ஹதீஸிலே வந்திருக்கிறது, நாங்கள் நினைக்கின்றோம் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் முடிந்து விட்டது, உயிர் போய்விட்டால் முடிந்து விட்டது, மண்ணறையிலே வைத்து விட்டால் முடிந்து விட்டது. இனியமானவர்களே, அருமையானவர்கள், அப்படி அல்ல. ஹதீஸிலே வருகின்றது, இன்னல் மையித இதா துஃபின வ துல்லிய வ தஹப அஸ்ஹாபுஹு ஃபஇன்னஹு லா யஸ்மஉ கர்அன் ஆலிம். மனிதன் நினைக்கிறான், மனிதனுடைய ரூஹ் போய்விட்டால் அவனால் பார்க்க முடியாது, கேட்க முடியாது, அவனால் தன்னுடைய மானத்தை மறைக்க முடியாது, கவலைகளை அள்ளி கொட்டும் பொழுது அதற்கு தீர்வு சொல்ல முடியாது. எனவே அவசரமாக குறிப்பிட்ட நேரத்திலே 24 மணித்தியாலத்துக்குள்ளால் எப்படியாவது குடும்பாட்டு கபன் செய்து தொழுவித்து மக்பராவிலே வைத்துவிட வேண்டும் என்பதாக நினைக்கிறான். உயிர் போய்விட்டது, முடிந்து விட்டது. இதமானே, இந்த மையத்தை மிக அவசரமாக குடும்பாட்டி கபன் செய்து தொழுவித்து அடக்கம் செய்த அந்த மையத் ஹதீஸிலே சொல்லப்படுகிறது, மக்பராவிலே வைக்கப்பட்டு அந்த மண்ணுக்குள்ளால் வைக்கப்பட்டு பலகையை போட்டு அதற்கு மேலால் மண்ணை போட்டு திரும்புவதற்கு முன்னால், அந்த மையத்தை சுமந்து சென்றவர்கள் திரும்புவதற்கு முன்னால் அந்த மையத்துக்கு திரும்ப ரூஹ் கொடுக்கப்படுகிறது. அந்த மையத்தை யார் யாரெல்லாம் சுமந்து வந்தார்களோ அவர்களுடைய பாதணி சத்தத்தை அந்த மையத்து கேட்கின்றது என்பதா ஹதீஸிலே வந்திருக்கிறது. இனிமங்களே, ரூஹ் திரும்ப கொடுக்கப்படுகிறது. இரண்டு மலக்குமார்கள் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார்கள். உலகத்திலே மனிதன் சொல்லப்பட்ட பிரகாரம் வாழ்ந்திருந்தார், இனியமானவர்களே, அவனுடைய பதில்கள் மிகவும் உறுதியானதாக, தஸ்தீக்கானதாக இருக்கும். உலகத்திலே சொல்லப்பட்டதை போன்று வாழவில்லை என்றால் சற்று தடுமாறுவான். அதனால் தான் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்பராவுக்கு மேலால் நின்று கொண்டு தஸ்பீஹை கேளுங்கள். அல்லாஹும்ம ஸப்பித்ஹு பில் கௌலி ஸாபித். யா அல்லாஹ், இந்த மனிதனுக்கு மிக உறுதியான நாவன்மையோடு பதில் சொல்லக்கூடிய நிலையை உருவாக்குவாயாக. அறிவுடையவர், ஆற்றமுடையவர், ஆற்றலுடையவர் என்பதற்கெல்லாம் அறிவுபூர்வமான பதில்கள் அங்கே சொல்லப்பட மாட்டாது. நல்ல அறிவாளியாக இருந்தார், ஆழமாக இருந்தார், உபதேசியாக இருந்தார், மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தார், நல்ல திறமைசாலியாக இருந்தால், எனவே கபரிலே கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு மிக அழகாக பதில் சொல்லுவார் என்பது கிடையாது. வாழ்க்கையை மையமாக வைத்து பதில் சொல்லப்படக்கூடிய இடம் கபர். இரண்டு மலக்குமார்கள் வருவார்கள், கேள்விகளை கேட்பார்கள். அதற்கு பின்னால் அந்த மையத், அந்த ஜனாசா, அது மண்ணிலே வைக்கப்பட்டதற்கு பின்னால் அது அப்படியே உக்கி போய்விடும். இதுதான் அல்லாஹ்வுடைய நீதி. நபிமார்களுடைய ஜனாசாக்கள் அது பாதுகாக்கப்படும். யாரை அல்லாஹ் பாதுகாத்தானோ அவர்களை தவிர மற்ற அனைத்து ஜனாசாக்களும் அது மண்ணோடு மண்ணாகிவிடும். இல்ல அஜ்பு ஜன், ஒரு எலும்பு இருக்கிறது, அஜ்பு ஜனப் என்று சொல்லுவார்கள், அந்த எலும்பை தவிர மற்ற அனைத்தும் முக்கி போய்விடும். நீரிலே மூழ்கி மரணமானாலும், சுற்று எரிக்கப்பட்டாலும், காணாமல் போனாலும் அந்த அஜபு ஜனப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த எலும்பு அது இல்லாமல் ஆக்கப்பட மாட்டாது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கடைசியாக இரண்டாவது சூர் விடப்பட்டதுக்கு பின்னால் அந்த எலும்பில் இருந்து தான் சதைகளை, உடல்களை ஒன்று சேர்த்து அல்லாஹ் திரும்பவும் எழுப்பாக்குவான். இரண்டாவது சூர் விடப்படும். அனைத்து மனிதர்களும், அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் இன்னும் எத்தனை ஆயிரம் வருடங்களுக்கு பின்னால் மனிதர்கள் வருவார்களோ அத்தனை பேர்களும் உடனடியாக எழும்புவார்கள்.
யாரோ இங்கே தான் செல்ல வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டதை போன்று அனைவரும் கபரிலிருந்து எழுந்து நடக்க ஆரம்பிப்பார்கள். எங்கே நடப்பார்கள் என்றால் மஹ்ஷருடைய மைதானத்தை நோக்கி நடப்பார்கள். மஹ்ஷருடைய மைதானம் சிலருடைய கற்பனையிலே அது இன்னும் இல்லை, அது கியாமத்திலே தான் இருக்கிறது, அது வர இருக்கிறது. கண்ணியமானவர்களே, மஹ்ஷருடைய மைதானம் உலகத்திலே இருக்கிறது. ஹதீஸிலே வந்திருக்கின்றது, சிரியா, ஷாம் போன்ற பலஸ்தீனுடைய பகுதிகள் தான் மஹ்ஷருடைய மைதானமாக உருவாக்கப்படும். கட்டை பூமியாக அல்லாஹ் தோல் விரிப்பதை போல் அந்த பூமிகளை விரித்து விடுவான். மலைகள், தண்ணீர்கள் எதுவும் கிடையாது, சமஸ்கரமான பூமியாக அந்த பகுதி மஹ்ஷருடைய மைதானமாக ஆக்கப்படும். மனிதர்கள் ஒவ்வொரு இடங்களிலும் முழு உலகத்திலும் அடக்கப்பட்டவர்கள் எழும்பி அப்படியே இனிமான்களை அந்த மஹ்ஷரை நோக்கி நடப்பார்கள். எதுவரைக்கும் நடப்பார்கள் என்றால் அல்லாஹுடைய கட்டளை வரும் வரை. எந்த கட்டளை? அவர்களை இந்த இடத்திலே நிற்பாட்டுங்கள், இவர்கள் கேள்வி கணக்கு கேட்கப்பட போகின்றார்கள் என்ற கட்டளை வரும் வரை மனிதர்கள் நடந்து கொண்டே இருப்பார்கள். மஹ்ஷருடைய மைதானத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளை வரும், மனிதர்கள் நிறுத்தாட்டப்படுவார்கள். முழு உலகத்தில் வாழ்ந்தவர்கள், வாழ்கின்றவர்கள், வாழ இருக்கிறவர்கள், அத்தனை ஆண்கள், பெண்கள் அனைவரும் ஒரே மைதானத்திலே நிர்வாணியாக நிற்பார்கள். படைத்தவனுக்கு முன்னால் அனைத்து சத்தங்களும் ஸ்தம்பித்து போய்விடும். யாரும் தலையை தூக்கி கூட பார்க்க மாட்டார்கள், யாரும் பேச மாட்டார்கள். இனிமான்களே, சூரியன் தலைக்கு மேலால் கொண்டு வந்து வைக்கப்படும். சொன்னார்கள் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், திரும்ப மனிதன் உயிர் கொடுத்து எழுப்பாக்கப்பட்டதனால் அந்த சிரமத்தால் மிகவும் தாகத்தில் இருப்பான். அந்த நேரத்திலே ஒவ்வொரு நெய்மார்களுக்கும் ஹவுல் இருக்கின்றது. நான் என்னுடைய ஹவுல் இருந்து என்னுடைய உம்மத்துக்கு நீர் கொடுத்தேன். உங்களுக்கு கௌசர் என்ற நீர் தடாகத்தை நாங்கள் தருவோம். அந்த நீர் தடாகத்திலிருந்து அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்தினர்களுக்கு நீர் கொடுப்பார்கள். மன் வந்த ஷரிப், யார் அந்த இடத்திலே வந்து நீர் அருந்தினார்களோ சொர்க்கம் செல்லும் வரை அதற்கு பின்னால் அவருக்கு தாகமே ஏற்படாது. அந்த நீரை கூட சில நேரங்களில் மலக்குமார்கள் வந்து சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், இவர் உங்களுடைய உம்மத்தை சார்ந்தவர் தான், ஆனால் இவருக்கு இந்த நேரத்தில் நீர் கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு பின்னால் உங்களுடைய சுண்ணாக்களை துஷ்பிரயோகம் செய்தவர்கள், கேவலமாக கருதியவர்கள், அவமரியாதை செய்தவர்கள் என்பதாக மலக்குமார்கள் அந்த நேரத்திலே தண்ணீர் கொடுக்காமல் தடுப்பார்கள். அருமையானவர்களே, எனவே சூரியன் தலைக்கு மேலால் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. மனிதர்கள் சிரமத்தில் இருக்கிறார்கள். ஏதோ கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்பட்டு விட்டால் இந்த நிலைமை சீராகிவிடும், முடிந்துவிடும் என்பதற்காக யாரிடத்திலே பேசுவது என்பதாக மனிதர்கள் அல்லோல கல்லோலப்பட்டு ஓடி ஓடி ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அடைவார்கள். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், இன்னல்லாஹ கதிப கல்பன் லன் யக்த மிஸ்லஹு அபதா. அல்லாஹ் இந்த கோபமுற்று இருக்கிறான், என்னால் பேச முடியாது. எப்படி கோபமுற்று இருக்கின்றான் என்றால், இதற்கு முன்னால் கோபப்படாத அளவு அல்லாஹ் கோபமுற்று இருக்கிறான். எனவே எனக்கு என்ன நடக்கப் போகின்றது என்பது எனக்கு தெரியவில்லை என்பதாக இன்னொரு நபியை கை காட்டி விடுவார்கள். அந்த நபி இன்னொரு நபியை கை காட்டி விடுவார்கள். இப்படி ஒவ்வொருவரும் எனக்கு என்ன நடக்கப் போகின்றது, எனக்கு நடக்கப் போகின்ற நிகழ்வு எனக்கு தெரியவில்லை என்பதாக சொல்லி இருக்கும் பொழுது கடைசியாக அருமை ரசூலுல்லாஹிடத்திலே எல்லா மனிதர்களும் ஓடிக்கொள்ளும் பொழுது சொன்னார்கள், நிச்சயமாக நான் உங்களுக்காக வேண்டி நிற்பேன். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலே விழுந்து விடுவார்கள். அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வை புகழ்ந்து துஆவிலே ஈடுபடுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான், யா முஹம்மத் இர்ஃபா ரஅஸக வ தர்ஃபஅக வஷ்தி துஷஃபா. முஹம்மதே, தலை உயர்த்துங்கள், கேளுங்கள் கேட்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், சிபார் செய்யுங்கள் உங்களுக்கு சிபார்சு ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்வார். அருமையானவர்களே, அதற்கு பின்னால் தான் அறம் என்ற இடத்திற்கு மனிதர்கள் அழைத்து செல்லப்படுவார்கள். அறம் என்று ஒன்று இடம் இருக்கிறது மஹ்ஷருடைய மைதானத்தில். தெரியுமாங்களே, மனிதனுக்கு நினைவு திரும்பியதிலிருந்து மரணிக்கும் வரை செய்த அனைத்து காரியங்களும் எடுத்து சொல்லப்பட்டு எடுத்து காட்டப்பட்டு பேசுவதற்கு ரைட்ஸ் கொடுக்கப்படக்கூடிய ஒரு இடம் அறம். எடுத்து காட்டுதல் அறம் என்றால் முன்வைத்தல். ஸ்கிரீனிலே போட்டு கொள்ளப்படும், இந்த விடயங்களை நீங்கள் செய்தீர்கள், இந்த நாளிலே இந்த நிமிடத்திலே இந்த இடத்திலே இன்னாருடன் இந்த பாவத்தை செய்தீர்கள் என்பதெல்லாம் எடுத்து காட்டப்படும்.
பேசுவதற்கு சந்தர்ப்பம் அவகாசம் கொடுக்கப்படும், வாதிடுவதற்கு அவகாசம் கொடுக்கப்படும். பிரியமானவர்களே, அது ஒப்புவிக்கப்பட்டதற்கு பின்னால் அடுத்ததாக ஹிசாபுக்கு அழைத்து செல்லப்படுவார்கள். பிரியமானவர்களே, அனைத்து விடயங்களும் மிக தெளிவாக துல்லியமாக விசாரணை செய்யப்படும். அந்த விசாரணையில் இருந்து அதற்கு பின்னால் மனிதன் மீசானை நோக்கி அழைத்து செல்லப்படுவான். கேட்ட கேள்விகளுக்கு பின்னால் அவனுடைய ஏடுகளை எல்லாம் சுமந்து கொண்டு மீசானை நோக்கி பயணம் செய்வான். கியாமத்துடைய நாளையிலே நாங்கள் நீதமான தராசை வைப்போம். யாருக்கும் இந்த அநியாயம் செய்ய மாட்டோம். கடு அளவும் அந்த நாளிலே அநியாயம் செய்ய மாட்டோம். பிரியமான அருமையானவர்களே, மீசானில் அவனுடைய எல்லா விதமான அமல்களும் நிறுத்தப்படும் பொழுதுதான் பிரியமானவர்களே, அருமையானவர்களே, மனிதன் செய்த அநியாயங்களுக்கு பழிக்கு பழி வாங்கப்படும் மீசானுடைய தராசு. சில மனிதர்கள் மலை போன்ற அமல்களை செய்து அங்கே போய் நிற்பார்கள். இஸ்லாமிலே தப்பினார்கள், கபிரிலே கேள்விக்கு அழகான பதில் சொல்லிவிட்டார், அரபிலேயும் தப்பிவிட்டார், ஹிசாபிலேயும் அழகான பதில்கள் சொல்லிவிட்டார், மீசானிலே மாற்றுவார்கள். இனிமேல் மீசானிலே தன்னுடைய மனைவி வந்து நிற்பார். யாரெல்லாம் அநியாயம் செய்தான், அடித்தான், தவறுக்கு அப்பால் நான் அடிவாங்கியிருக்கிறேன். தன்னிடத்திலே வேலை செய்த கூலிக்காரர்கள் வருவார்கள், வேலையாட்கள் வருவார்கள், அண்டை வீட்டார்கள் வருவார்கள், நம்முடன் தொடர்பிலே இருந்த வியாபாரிகள் வருவார்கள். யாரெல்லாம் எனக்கு அநியாயம் செய்திருக்கிறான். இனிமார்களே, அங்கிருந்து தான் அமல்கள் எடுத்துக் கொடுக்கப்படும். இனிமார்களே, அமல்கள் என்று சொல்லப்படும் பொழுது அன்பார்களே, மலை போன்ற அமல்கள். ஹஜ்ஜை எடுத்துக்கொள்ளுங்கள், எவ்வளவு பெரிய அமல். வாழ்க்கையில் ஒரு 10-15 ஹஜ் செய்திருப்பார். அவருடைய ஹஜ்ஜை இருக்கும் பொழுது அன்பானவர்களே, எடைகள் பார்க்கப்படும் என்றால் அவருடைய இஹ்லாஸ் பார்க்கப்படும். அவருடைய இஹ்திசாப், எந்த நோக்கத்தில் அந்த அமலை செய்தார், எந்த அளவு அதிலே திக்ர் இருந்தது, எந்த அளவு அதிலே இல்ம் இருந்தது, இப்படி அனைத்தும் பார்க்கப்பட்டு மலை போன்ற அமல்கள் சில வேளை ஒரு கவரிலே போட்டு நிறுத்தப்படக்கூடிய நிலைமையும் மனிதனுக்கு உருவாகும். அந்த கவரிலே போட்ட அமலிலிருந்து தான் எடுத்து கேட்பார்கள். யாரெல்லாம் எனக்கு இந்த அநியாயம் செய்தான், இப்படி செய்தான், இப்படி செய்தான், ஏசினான், அடித்தான், அவதூறு செய்தான், குறை பேசினான் என்பதெல்லாம் சொல்லப்பட்டு கேட்கப்படக்கூடிய அமல்கள் மலை போன்ற அமல்கள் அல்ல. மீசானுடைய தராசிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் குவாலிஃபைட், இது நிறுத்தப்படுவதற்கு தகுதியான அமல்கள் என்று சொல்லப்படக்கூடிய அமல்கள் இருந்து எடுத்து கேட்பாங்க. இந்த நேரத்திலே மீசானுடைய தராசிலே இருந்து எடுத்து கொடுக்கப்பட்டால் அதை போன்ற ஒரு நஷ்டவாதி அதற்கு பின்னால் பார்க்க முடியாது. பிரியமானவர்களே, மீசானுடைய தராசில் நிறுத்தப்பட்டதற்கு பின்னால் மஹ்ஷருடைய மைதானம் இருளாகிவிடும். வெளிச்சமாக சூரியன் தலைக்கு மேலால் கொண்டு வந்து வைக்கப்பட்ட மஹ்ஷருடைய மைதானம் இருளாகிவிடும். பிரியமானவர்களே, அந்த நேரத்திலே தான் முனாஃபிக்குகள், நயவஞ்சர்கள், நாடகமாடியவர்கள் அனைவரும் தடுமாறுகள், பக்கத்திலே இருக்கக்கூடியவரை கூட கண்டு கொள்ள முடியாது, அந்த அளவு இருளாகிவிடும். பிரியமானவர்களே, மீசானுடைய தராசிலிருந்து தான் சிராத்தை நோக்கி அனைவரும் படையெடுப்பார்கள். எப்படி சிராத்தை நோக்கி செல்வார்கள் என்றால் தன்னுடைய அமலுடைய பிரகாசத்தின் மூலமாக. சொல்வார்கள், இல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய பிரகாசத்தை காட்டுங்க, இருள நமக்கு ஒன்றும் விளங்குது இல்ல, நாங்களும் உங்களுடன் சிராத்தை நோக்கி வருகின்றோம் சொல்லப்படும். எங்கே பிரகாசம் இருக்கின்றதோ அங்கே போய் தேடிக்கொள்ளுங்கள் என்பதால் சொல்லப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு விட்டு அந்த முஸ்லிம்கள் சிராத்தை நோக்கி நடப்பார்கள். சிராத்துடைய ஆரம்பத்திலே அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டு அல்லாஹும்ம ஸல்லிம் ஸல்லிம், யா அல்லாஹ் சாந்தியாக சமாதானமாக என்னுடைய உம்மத்தை இந்த சிராத்தை கடக்க செய்வாயா யா அல்லாஹ் என்ற துஆவிலே ஈடுபட்டிருப்பார்கள். அமல்களுக்கு ஏற்ற சிராத்தை கடப்பார்கள். மின்னல் வேகத்திலே சிலர்கள் நடந்து ஓடி தவழ்ந்து, பறவை வேகத்திலே சிலர்கள் தவழ்ந்து நடக்க முடியாமல் பெரியமானவர்களே அப்படியே சருவி அந்த நரகத்திலும் விழுந்து விடுவார்கள் என்பதா ஹதீஸிலே வந்திருக்கிறது. நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றார், நீங்களாக இருந்த போதிலும் அந்த சிராத்தை
கடந்து நரகத்தை கடந்து தான் சொர்க்கம் செல்ல வேண்டும். ஏனென்றால் சிராத் என்ற பாலம் அது நரகத்துக்கு மேலால் போடப்பட்டிருக்கிறது. இனிமான்கள் அருமையானவர்கள், இப்படி மிகப்பெரிய ஒரு பயணம் இருக்கின்றது. சிராத்தை கடந்து முடிக்கும் வரை எந்த மனிதனுக்கும் நிச்சயம் கிடையாது நான் இங்கே போய் சேரப்போகின்றேன் என்பதால். புண்ணியத்துக்குரிய கணவன்கள் எல்லாம் அருமையானவர்களே, எனவே அதற்கு பின்னால் சொர்க்கம் இருக்கின்றது. சொர்க்கத்திலே முதலாவது சொல்லப்படக்கூடிய வார்த்தை இன்னலக்கும் அன் தஹ்யௌ ஃபலா தமூது அபதா. முதலாவது கேட்கக்கூடிய வார்த்தை உங்களுக்கு இதற்கு பின்னால் மௌத் என்பதே கிடையாது. நிஜமாக இந்த வார்த்தையை கேட்டவுடன் நரகவாதிகள் கத்துவார்கள், கதறுவார்கள், தன்னுடைய தலைகளிலே அடித்துக் கொள்வார்கள். அந்த வார்த்தையை கேட்டவுடன் சொர்க்கவாதிகள் மகிழ்ச்சி இன்பத்தினால் மூழ்கி விடுவார்கள். எதை நான் சொல்ல வருகிறேன் என்றால், மிக நீண்ட ஒரு பயணத்தில் இருக்கிறோம். மவுத் முடிவல்ல, இன்னும் இருக்கின்றது. 10,000 வருடங்கள் இந்த ரூஹுடன் நாங்கள் பயணம் செய்ய இருக்கின்றோம். எனவே கண்ணியமானவர்களே, கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை மிக கவனமாக நிதானமாக சிந்தனை செய்து வாழ்ந்து அல்லாஹ்விடத்திலே அவனுக்குரியவர்களாக வாழ்ந்து மறந்தக்கூடிய கூட்டத்திலே வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாக்கு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மது வ ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். المبعوث الى الصدر الاحمر المنعوت بشرف الصدر ورفع الذكر وصلى الله عليه واصحابه الذين خلقوا في العرب العرباء وخير خلائق بعد الانبياء. ما بعد، فيا ايها الناس اوصيكم ونفسي اولا بتقوى الله. وقال الله تعالى يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. وقال الله تعالى وقال ربكم ادعوني استجب لكم ان يشركون بعد سيدخلون جهنم داخلين. بارك الله لنا ولكم بالقران العظيم ونفعنا واياكم بالايات والذكر الحكيم. استغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه انه هو الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له. ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد واله وصحبه وسلم تسليما كثيرا. ما بعد، فيا ايها الناس اوصيكم ونفسي اولا بتقوى الله. وقال الله تعالى يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال الله تعالى ان الله وملائكته يصلون على النبي يا ايها الناس صلوا عليه وسلم تسليما. اللهم صل على سيدنا محمد عبده ورسوله وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وبارك على محمد وازواجه وذريته. قال النبي صلى الله عليه وسلم مرحوم بأمة بكر واشد بامر الله عمر واسلط حياء عثمان واقدم علي رضي الله تعالى عنهم. ففاطمة سيدة نساء الجنة والحسن والحسين سيدة شباب الجنة رضي الله تبارك وتعالى عنهم. وحمزة أسد الله وأسد رسول صلى الله عليه وسلم. اللهم اغفر العباس ولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا. الله في أصحابي لا تقدم غمدا من بعدي. ومن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم. وخير أمتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. اللهم أيد الإسلام وأنصاره فأذل الشرك وأشراره. اللهم وفقنا لما تحب وترضى واجعل آخرتنا خيرا من الأولى. اللهم انصر من نصر دين سيدنا محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم. فاخذل من خلال دين سيدنا محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم برحمتك يا ارحم الراحمين. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله العلي العظيم يذكركم ودعوه يستجب لكم. ولذكر الله تعالى وجل وتم وأن أكبر والله يعلم ما تصنعون.